ஒரு சுண்டல் கடை தெரியுது பாருங்க. அந்த சுண்டல் கடையில் இப்போ ரீசெண்டா ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சுண்டல் வாங்கினோம். அதுல சைன் பண்ண ஏதோ பேப்பர் இருந்துச்சு. சுண்டல் வாங்கி முடிச்சுட்டு நான் இப்ப என்னன்னு பாக்குறேன். இது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, மக்களுடன் முதல்வர் முகாம் தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு பேருடைய நபர் அவரோட நிலத்தை அரசு நிர்வாகத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க சொல்லிட்டாரு. அதுக்கு வட்டாட்சியரோட சைன் குணக்கன்னு போட்டிருக்காங்க. டேட் 22/2/24. பின்பக்கம் இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க பட்டா மாறுதலுக்கு ஆன்லைன் டிரான்ஸ்பர் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு. சரி, ஒரு அரசோட முகாம்ல போய் ஒருத்தவங்க கொடுத்த டாக்குமெண்ட், சைன்டு டாக்குமெண்ட் சுண்டல் விற்கிற கடையில இருக்கு. அப்படி இருக்கின்ற போது நம்ம என்ன ஒரு இதுல போய் கவர்மெண்ட் சைட்ஸ்லாம் போய் கொடுக்கலாம்னு எனக்கு தெரியல. இந்த பாருங்க, சைன்டு டாக்குமெண்ட் 1 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தேவைக்காக கவர்மெண்ட் போய் மனு கொடுத்துருக்காரு. அந்த மனு இப்போ சுண்டல் வித்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா முதல்வர் ஸ்டாலின் முகாமில் இருந்த மனுக்கள் எல்லாமே வைகை ஆற்றில் கொட்டப்பட்டு ரொம்ப வைரல் ஆச்சு. இப்போ ரீசெண்டா இப்போ அடுத்த டாக்குமெண்ட் சுண்டல் விற்கிறதுக்காக எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க, நீங்களுடைய இன்னுமே உங்களுடைய மனுக்கள் எல்லாமே நீங்க அரசுக்கு கொண்டே கொடுக்கணுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. அதோட நிலைமை இதுதான். கேள்வி கேட்க ஆள் இல்லாம ஓடுறீங்க.